கல்யாண மாலையில் பிரபாகரன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். ஆயுர்வேசியர் செட்டியார் சமூகம். சரி சரி. புலியிட மகரசி கோத்தரம். சரி. நாங்கள் வந்து தேங்காய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சரி. மருமகள் எப்படி வேணும்? பையன் பேச்ச கேட்குற மாதிரி இல்லை. சொல்லுங்கம்மா. குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல பெண்ணாக வேணும். சரிம்மா, ரைட், ஓகே. பிரபாகரன். நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார். சரி. ஃபார்மா இதில் வந்து ஏரியா மேனேஜராக இருக்கேன் சார். ஏரியா பிஸ்னஸ் மேனேஜர். 4 டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணிட்டு இருக்கோம். 4 டிஸ்ட்ரிக்ட். ஓ, அங்கே டார்கெட் அச்சீவ் பண்ணால் யூ வில் கெட் போனஸ். இங்கே வந்து கல்யாண மாலை ஷூட்டிங் வந்தீங்கன்னா கல்யாணம் கட்டாயமாக நடக்கும். கண்டிப்பாக சார். உங்கள் ஆசீர்வாதம். சிறந்த மனைவி கிடைப்பாங்க, அருமையான மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். வி. பிரபாகரன், வயது 32, பிகாம் முடித்தவர், ஃபார்மா கம்பெனியில் ஈரோடில் பணியில் உள்ளவர். இவர் ஓரளவு படித்த குடும்ப பாங்கான மணமகளை எதிர்பார்க்கிறார். பிரபாகரனின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756771. கல்யாண மாலையில் அகிலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, எம்எஸ்சி எம்எட் முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நல்ல வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. அகிலா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜெயச்சந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். இது 30, பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. யூஎஸ் கென்டகியில் ப்ராஜெக்ட் லீடராக இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஜெயச்சந்திரன் எதிர்பார்ப்பு கேட்ட நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் மேகலா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. சரி. பையன் கோபிநாத் இங்கே வந்திருக்கான், எம்பிஏ படிச்சிருக்கான். சரி. பொண்ணு மேகலா நியூட்ரிஷன் படிச்சிருக்கா. ஓகே. பொண்ணுக்காகத்தான் இப்போ மாப்பிள்ளை இப்போ வரன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த ஊரில் இருக்காங்க அவங்க? எந்த ஊர்? கோயம்புத்தூர்லைங்க. கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் டைட்டிஷனா. சரி. நாங்கள் வந்து முதலியாரில் கைக்கோளர் முதலியாருங்கிற பிரிவை சேர்ந்தவங்க. சரி. பொண்ணுக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த மாவட்டத்துக்குள்ள சேர்ந்த வரனா பார்க்குறேன். வெளியே எங்கே வேலையில் இருந்தாலும் பரவாயில்ல. ரைட். சொல்லுங்க கோபிநாத். சிஸ்டருக்கு பக்கக்காக வந்திருக்கோம். சரி. நல்ல பொண்ணு. ஓகே. சமையல் எல்லாம் நல்லா எல்லாமே சமையல் பண்ணுவாங்க. அந்த பற்றி ஒரி பண்ண வைக்க வேண்டியது. நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க. எக்ஸலன்ட். குடும்பத்தில் எந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி போவாங்க. எக்ஸலன்ட். ரைட். அந்த மாதிரி கேரக்டர்ஸ். வெரி குட். தனியாக கேப்பபிலிட்டி, இண்டிவிஜுவலாக மேனேஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. சரி. நல்ல எல்லா ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணக்கூடிய கேரக்டர். நல்ல விஷயம். ரைட். ஓகே. அவங்களுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு எப்படிப்பட்ட மருமகன் வேணும் உங்களுக்கு? ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன மாமா? அவங்களுக்கு ஒரு பிஜி ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ரைட். சவுத் சரௌண்டிங்கில் குட் ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி, நல்ல கேரக்டர், குட் ஹேபிட் இருக்கிற மாதிரி. வெரி குட். விவரணா பார்த்துட்டு நல்லது. அதே மாதிரி கிடைப்பாங்க. என்ன நியாயமான எதிர்பார்ப்பு, க்ளீன் ஹேபிட்ஸ் இருக்கணும், நல்லா படிச்சிருக்கணும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நல்லா இருக்கணும். இது மாதிரி ஒரு நல்ல பையன் கல்யாண மாலை மூலமாக மேகலாவுக்கு கூடிய விரைவிலேயே நல்ல கணவனா உங்கள் ஃபேமிலிக்கு சிறந்த மாப்பிள்ளையாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம்.
கே மேகலா வயது 27, பிஎஸ்சி முடித்தவர், நியூட்ரிஷியனாக கோயம்புத்தூரில் மருத்துவமனையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர்னே எதிர்பார்க்கிறார். மேகலாவின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756695. கல்யாண மாலையில் முத்து இவர் அறிமுகப்படுத்துகிறோம். 28, பிடெக் மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. பெங்களூர்ல ஃபினான்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிறாரு. முத்து நினைக்கிற மாதிரி அழகான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சித்ரா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 23, பிசிஏ பண்ணியிருக்கிறாங்க. பெங்களூர்ல பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புறாங்க. சித்ராவின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இப்போ எலிக்கு சக்கரை வியாதி உண்டாக்கணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தமாக பிஸ்னஸ்லாம் உண்டாக்கி டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் அதை கொண்டு வர முடியாது. கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரன், நல்லா படிச்சிருக்காரு, பிஇ எம்பிஏ, கோல்டு மெடலிஸ்டா, காலேஜே ஒரு கலக்கு கலக்குனவர், எம்என்சில நல்ல வேலையா, நீ கேட்ட மாதிரியே. போட்டோவை பார்த்தேன், அழகா இருக்காடா, மாடர்ன், அதே சமயம் ட்ரெடிஷனல், தெய்வ பக்தியுள்ள பையன். நல்ல ஃபேமிலியாம்பா, ஸ்மார்ட், 5'7", ஃபேர், ஹேண்ட்சம் பாய், உனக்கேத்த பையன்மா. அருமையா சமப்பாளா, ஒன்ன மாதிரி இல்ல. பிரமாதமா பாடுவாரா, மிருகஸ்ரேஷம், மேஷராசி, ஜாதகம் பர்ஃபெக்ட்டா பொருந்திருக்கு. பேரு அபிதா குஜலாம்பாள், அவ பாட்டியோட பேரு. நைஸ் நேம், கார்த்திக். நைஸ் காம்பினேஷன், அனு, கார்த்திக். அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதுதான். இதேதான் நாங்களும் சொல்றோம். லட்சக்கணக்கான இல்லங்களை உருவாக்கும் இனிய பணியில் கல்யாண மாலை மாதம் 2 முறை இதழ். kmmatrimony.net வெப்தளம். திருமண திருவிழா, கல்யாணம்னா கல்யாண மாலைதான். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். US சிகாகோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நலம் வாழ என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சரங்கில் உடல் மன ஆரோக்கியமே நலம் வாழ அவசியம். டாக்டர் சிவராமனின் கருத்துக்கள் சென்ற வார தொடர்ச்சி. தமிழகத்தின் தமிழ் உணவுகளின் தலையாய தேசிய உணவு எதுன்னு கேட்டால் எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? பரோட்டா. மொத்தமா எல்லாரும் பரோட்டாக்கு பின்னாடி போயாச்சு. செங்கல்பட்டு பரோட்டா, செங்கோட்டை பரோட்டா, விருதுநகர் பரோட்டா, பார்டர் பரோட்டா, சிலோன் பரோட்டா, என்னமோ ஊருக்கு ஊரு கோயிலுக்கு தலைவிருச்சம் மாதிரி இப்போ பரோட்டா விருச்சம் ஆயிட்டு. நண்பர்களே, அந்த பரோட்டாக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நாமளும் எல்லாரும் போய் பரோட்டாக்கு தான் போறோம். கொத்து பரோட்டா, இங்க போய் ஒரு சனி ஞாயிறு வந்தா எங்கேயாவது போய் பரோட்டா சாப்பிடலாமான்னு. அந்த பரோட்டா செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய மைதா மாவு கோதுமையிலிருந்து பிரித்தெடுப்பதற்குள் எவ்வளவு அட்டூழியம் நடக்குதுல. நமக்கெல்லாம் ஒரு மோகம் இருக்கு, வெள்ளை விளையர்னு இருக்கணுங்கிறதுக்காக அந்த கோதுமையை வெள்ளை விளையர்னு ஆக்கிறதுக்காக வெள்ளை சட்டை பேண்ட்டுக்கு போடக்கூடிய பென்சைல் ஃப்ளோரைடு போட்டு தான் அதையும் வெளுப்பான் போட்டு வெளுக்க வைக்கிறாங்க. அதோட விட்டாங்களா, மதுரை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் பெரிய ஆராய்ச்சி பண்ணார். பக்கத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஊரில் இருக்கக்கூடிய பரோட்டா மாவையும் வாங்கி, ஏன்னா மதுரைக்கு பக்கத்தில் அருப்புக்கோட்டை, விருதுநகர், திருநெல்வேலி எல்லா இடத்துலையும் பரோட்டா ரொம்ப ஃபேமஸ். அங்கே போய் எடுத்து பார்த்தா அத்தனை பரோட்டா மாவிலையும் அலாக்சான் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கதை அவர் எழுதினார். மிகப்பெரிய இண்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் ஆச்சு. நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த அலாக்சான்ங்கிறது யாரும் சேர்த்த விஷயம், இயல்பாக பறந்து வந்தது இல்லை. அந்த அலாக்சான் என்ன பண்ணுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் மூலிகைகளில் ஆராய்ச்சி பண்ணி அந்த மூலிகை சக்கரை வியாதிக்கு பயன்படுதா அப்படின்னு பார்க்கணுன்னா அதை எலிகளுக்கு கொடுத்து பார்த்து எலிகளில் வேலை செய்தான்னு பார்க்கணும். அப்போ எலிகளுக்கு சக்கரை வியாதி உண்டாக்கி அதில் அது வேலை செய்தான்னு பார்க்கணும். இப்போ எலிக்கு சக்கரை வியாதி உண்டாக்கணும்னா அதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொந்தமாக பிஸ்னஸ்லாம் உண்டாக்கி டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் அதை கொண்டு வர முடியாது. அதுக்கு அடுத்த நாளே அதுக்கு சுகர் வரணும். அடுத்த நாளே அதுக்கு சுகர் வர்றதுக்காக அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் தான் அலாக்சான். அந்த அலாக்சான்
அத்தனை பரோட்டா மைதா மாவுலேயும் ஒளிஞ்சிருக்கு. அப்போ நாம் வந்து எனக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் என் வீட்டில் படுத்துகிற பாடுன்னு போய் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நாம் போய் சனிக்கிழமை தின்ன பரோட்டா தான் அதுக்கு காரணம். இல்லை எங்கள் அப்பா கொடுத்துட்டாரு, எங்கள் தாத்தா கொடுத்துட்டாரு, அதனால் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. நண்பர்களே, நம் வீட்டு குழந்தைகளை, நம் வீட்டு எல்லா சிறுவர்களையும் நாம் வந்து சிறந்த படிப்பாக கொண்டு வரணும், மிகச்சிறந்த அறிவாளியாக ஆக்கணும், மிகச்சிறந்த ஆளுமையாக ஆக்க வேண்டும். இப்படி பல புரிதல்கள் நமக்கு இருக்கு. ஆனால் அப்படி எல்லா ஆளுமையாகவும் ஆக்கும் பொழுது ஆரோக்கியமான மனிதனாகவும் ஆக்க வேண்டும் என்பதில் நாம் கொஞ்சம் உன்னிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம திரும்பின இடமெல்லாம் சூழ்ச்சிகள் இருக்கு. ஒவ்வொரு சிற்றுண்டிகள், நீங்கள் பெரிய உணவெல்லாம் விட்டுருங்க, சின்ன சின்ன சிற்றுண்டிகளில் ஒவ்வொருத்தரும் போய் நம்ம வீட்லேயும் எத்தனையோ தின்பண்டங்கள் தான், சீடை இருந்துச்சு, தீஞ்சுழல் அடை இருந்தது, முறுக்கு இருந்தது, இதெல்லாம் எத்தனையோ இருந்தது. அதிலெல்லாம் அதிகபட்சம் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் வயிறு சரி இருக்காது. எண்ணெய் பலகாரம் கொஞ்சம் வயிறு சரியில்லை, கொஞ்சம் ஓம வாட்டர் குடித்தா அடுத்த நாள் சரியாக போயிடும். ஆனால் இங்கே பாக்கெட்டாக வாங்கி திங்கிறாங்க. வெளியே உட்காந்துட்டு எந்த இடத்துல காத்திருக்க போனாலும் சின்ன குழந்தைங்க 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு முறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அதுக்கு விளம்பரம் வேற, அதை சாப்பிடுங்க, அவ்வளோ பேரும் அதை வாங்கி சாப்பிடுங்க. ஒவ்வொரு எக்ஸ்ட்ரூடட் பெல்லட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரூஷன் டெக்னாலஜியில் உருவாகக்கூடிய உணவுகளும் நம் வயிறை சீரழிப்பதோடு நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலையும் தடை பண்ணுறதுங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பயங்கரங்கள். இப்படி பல்வேறு விஷயங்கள்ல ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்க சாதாரணமாக நமக்கு தெரியும் ஃபிஸி ட்ரிங்க் உடம்புக்கு நல்லதில்லை, ஃபிஸி ட்ரிங்க் வேண்டாம், உடனே எல்லாரும் போய் பழச்சாறுகளை அடைச்சி டெட்ரா பேக்கில் வித்துக்கிட்டு இருக்காங்க. உடனே போய் பழச்சாறுகள், நான்லாம் இப்போ ஃபிஸி ட்ரிங்க்லாம் எடுக்கிறதே இல்லை, ஒன்லி பழச்சாறுகள் தான். அதுக்கு ஒரு விளம்பரம். காதலிக்கு வருடம் முழுக்க மாம்பழம் வேண்டுமா, இந்த பழத்துக்கு பதிலாக இந்த பாட்டில் இருக்கக்கூடியதை வாங்கிக்கணும். இந்த பழத்தில் இருக்க அதே குளுக்கோஸ் சத்தா இதில் இருக்கு. பழத்தை காட்டிலும் 4 மடங்கு இனிப்பு அதில் இருக்கு, 6 மடங்கு உப்பு இருக்கு. இவெல்லாம் கொடுத்தா காதல் வருமா, வேற ஏதாவது வருமானு நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஆனா அதுல இருக்க 6% ஆல்கஹால் அதுக்கேற்றபடி ஈரலை பாதிக்கத்தான் செய்யும். 15% ஆல்கஹால் அதுக்கேற்றபடி ஈரலை பாதிக்கத்தான் செய்யும். என்ன வித்தியாசம்? 6% ஆல்கஹால்னா ஒரு 6 மாசம் கழிச்சு சங்கு, 45% ஆல்கஹால்னா 4 மாசத்துல சங்கு. நலம் வாழ உடல் மன நலமே மிகவும் அவசியம். தொடர்கிறார் டாக்டர் சிவராமன் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு. கல்யாண மாலையில் வேலுசாமி உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அண்ணன் தம்பி 3 பேருங்க. சரி. அப்பா அம்மா இருக்கிறாங்க. எங்கள் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. தம்பி கடைசி. சரி. இந்து விஸ்வகர்மா. சரி. ஆசாரியார். ஓகே. உட்பிரிவு தமிழ் ஆசாரியார் இருந்தால் பரவாயில்ல. ஓகே ஓகே. அவருக்கு 8 மாத குழந்தையா இருக்கையில் இடது காலில் போலியோ அட்டாக்கு ஆகி ஒரு 65%. சரி. அவர் 2 வீலர்லாம் ஓட்டுவார். டோட்டலாக இண்டிபெண்டாக இருக்கிறார். இண்டிபெண்டாக இருக்கிறாரு. அவரோட வேலை எல்லாமே அவரே பார்த்துப்பார். இப்போ வரைக்கும் அவரே பார்த்துக்கிறாரு. அண்ணி என்ன சொல்லுங்கள்? குழந்தையாருக்கு நல்ல பொண்ணாக பார்க்கணுன்னு வந்துருக்கோம். சரி. நல்லா அமைதியான ஆள். ஓகே. நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல பெண் வருவாங்க. வேலுசாமி ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சுக்கிறேங்க. சரிங்க. அண்ணனோட பிஸ்னஸில் இருக்கிறீங்க, இங்கே தான் ஈரோட்டில் தான் இருக்கிறீங்க. சரி. மனைவி எப்படி வேணும்? என்னையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி. என்ன கோவக்காரரா நீங்கள்? பார்த்தா அப்படி தெரியலையே. கோவக்காரலாம் இல்லைங்க சார். சரி. நல்லா உங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கிற மாதிரி. ஏற்கனவே அண்ணி அப்படி தான் இருக்கிறாங்க ஃபேமிலியில் இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி அருமையான பெண். நீங்கள் சொன்னீங்க அண்ணி எங்களெல்லாம் தாய் மாதிரி பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதுவே நல்ல வார்த்தை. பெண்கள் குடும்பத்தோடு இயஞ்சு போகிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது அவங்க தான் ஜெயிக்கிறாங்களே தவிர சண்டை போடுற யாரும் ஜெயிக்கிறது இல்லை. நிச்சயமாக நல்ல குணம் உள்ள பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு சகோதரியாக ஒரு பெண், உங்கள் குடும்பத்துக்கு அருமையான மருமகள் கல்யாண மாலை மூலமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் வேலுசாமி, வயது 30, பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் முடித்தவர், டெக்ஸ்டைல் துறையில் ஈரோட்டில் பணியில் உள்ளவர், போலியோவினால் கால்கள் பாதிக்கப்பட்டவர். இவர் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். வேலுசாமியின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 757407. கல்யாண மாலையில் சத்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, MCA MPhil பண்ணியிருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சத்யா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் செந்தில்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிடெக் பண்ணியிருக்கிறாரு. சென்னை எம்என்சியில் என்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. செந்தில்குமார் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் லோகநாதன் இவர் அறிமுகப்படுத்துறோம். 2 பொண்ணு ஒரு பையனுங்க. சரிம்மா. பொண்ணுங்களுக்கு 2க்கும் மேரேஜ் பண்ணி கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. பையனுக்கு பண்றதுக்காக தான் இங்க கொடுக்கும். சரிம்மா, ரைட்டோ. பாக்குறேங்க. சரிம்மா. பையன் வந்து பிஇ முடிச்சிருக்கானுங்க. சரிம்மா. பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சரி. எங்களுக்கு நல்ல பொண்ணா வேணுங்க. நிச்சயமா. நாங்க நாடார சேர்ந்தவங்க. எந்த நாடா? சரி. எதுல எதிர்பார்க்கறீங்க? எங்களோட இதுலயே பாக்குறேங்க. சரிம்மா, ரைட், ஓகே. சொல்லுமா. தம்பி வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். சரி. எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குவான். ஓகே. அவனுக்கு நல்ல பொண்ணா வேணும். நல்ல பொண்ணா வேணும். அவரு நல்லவர், நல்ல பெண்ணை வர பொண்ணை நல்லா பார்த்துக்குவாரு. நீங்களாம் அருமையா ஒரு சிஸ்டர் மாதிரி பார்த்துக்குவீங்க. என்னோட பொண்ணுகளை 2 பொண்ணுகளை மாதிரியும் மருமகளையும் 3 பொண்ணா பார்த்துக்குவேங்க. அப்போ நிச்சயமா அந்த பெண்ணுக்கு உங்க ஃபேமிலி பிடிக்கும். நல்ல பெண்ணா வருவாங்க. சிறந்த மருமகள் உங்களுக்கு. அருமையான மனைவி லோகநாதனுக்கு கல்யாண மாலை மூலமா கூடிய விரைவில் வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள், வணக்கம். லோகநாதன் வயது 25, பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவர். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பன்னாட்டு நிறுவனத்தில் பெங்களூரில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பம் உள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். லோகநாதனின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 756438. கல்யாண மாலையில துர்கா இவங்களை அறிமுகப்படுத்துறோம். வயது 31, BNYS படிச்சிருக்கிறாங்க. சென்னையில இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவரா வரணும்னு விரும்புறாங்க. துர்காவின் விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் டாக்டர் அபினேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, MBBS பண்ணியிருக்கிறாரு. நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கோமல்ல கவர்மெண்ட் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. MBBS முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. டாக்டர் அபினேஷ் விருப்பத்திற்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் உங்கள் வீட்டு வரன் பற்றிய விவரங்களை பதிவு செய்ய லாகான் செய்யவும் kmmatrimony.com. மேலும் விவரங்களை பெற கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. திருமணத்தை நிச்சயித்து தரும் கல்யாண மாலையின் மற்றும் ஒரு சிறப்பான சேவை அதிதி கேட்டரிங் மற்றும் வெட்டிங் பிளானர். கோலம் முதல் ஆரத்தி வரை முழுமையான திருமண சேவையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பெற்றோர்களின் பொறுப்பினை தன் தோளில் சுமந்து தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் அதிதி. மண்டபம் புக்கிங், அழைப்பிதழ் வடிவமைத்து அச்சடித்து விநியோகம் செய்வது, பட்டுப்புடவை, நகை என அனைத்து பொருட்கள் வாங்குவதிலும் மிகச் சிறந்தவற்றை நேர்மையான விலைக்கு பெற்றுத் தருவது, நாதஸ்வரம், செண்டை மேளம் என வாத்தியங்கள் ஏற்பாடு செய்வது, திருமணத்தை சம்பிரதாயமாக நடத்தி வைப்பது, பூ மாலைகள், அலங்காரம், மின் விளக்குகள், பலதரப்பட்ட சிறப்பான சைவ உணவு வகைகளை விருந்தினர்களின் தேவைக்கேற்ப சமைத்து அழகாக பரிமாறுவது, சீர்பட்சணம், வரிசை தட்டு, நிச்சயதார்த்த பழ வகைகள், போட்டோ, வீடியோ, தாம்பூலம், பை பரிசு பொருட்கள், இப்படி திருமணத்திற்கு தேவையான எல்லா சேவைகளையும் அதிதி மிக நேர்த்தியாக செய்து வருகிறது. திருமணம் நிச்சயமானவுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து உங்கள் பொறுப்பில் மிகப்பெரிய பங்கெடுத்துக் கொண்டு அழகாகவும் அனைவரும் மெச்சும்படியாகவும் நெஞ்சை விட்டு அகலாத நினைவாகவும் திருமணத்தை நடத்தி தர அதிதியை தொடர்பு கொள்ளுங்கள். நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். சுகர் மேலே எல்லாருக்கும் அலாதி பயம் வந்தாச்சு. வெள்ளை சக்கரம் வேண்டாங்க, அதுக்கு பதிலாக சுகர் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று சாப்பிட்டுக்கிறோங்க. சர்க்கரை இல்லாத செயற்கை இனிப்பை நாங்கள் சாப்பிட்றோங்க. அந்த செயற்கை இனிப்பு கூட ஒரு 0 சைஸ் இடுப்பு மாதிரி டப்பாவில் வருது. ஏன் அதில் போட்டிருக்கான்னு தெரியல. எல்லாருக்கும் கரிஷ்மா கபூர் மாதிரி அதை சாப்பிட்டா நல்லதுன்னு வாங்கிடுறோம். அது முன்னாடிலாம் அந்த சர்க்கரை சாப்பிடும் பொழுது அவன் விளம்பரம் பண்ணுவான், இது ஒன்லி நீங்கள் காப்பி போடும்போது மட்டும் போட்டுக்கோங்க, டீக்கு மட்டும் போடுங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. நீ கேசரி வேணாலும் கிண்டி சாப்பிடு, குலோப் ஜாமுன் போட்டுக்கோ, சாம்பாரில் கொஞ்சம் அள்ளி வீசிக்க, எல்லாத்துக்கும் போடலாம் இது அப்படின்னு சமீப காலமாக அப்படி தான் விளம்பரப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க.
ஆனால் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ செய்தி வந்திருக்கிறது நண்பர்களே, நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை செயற்கை இனிப்புகளும் குறிப்பாக எவர் சில்வர் டம்ளாரில் போட்டு நீங்கள் காய்ச்சி சூடாக குடிச்சிங்கன்னா 170 டிகிரிக்கு மேலே டயாக்சான் அப்படின்னு புற்றுநோய்க்கு காரணியாக வரக்கூடிய கிருமி மாதிரி, புற்றுநோய்க்கு காரணமாக வரக்கூடிய செயற்கை ரசாயன மாதிரி இதுலேயும் பாலிகார்பனேட்டட் டயாக்சான் வெளிவர வாய்ப்பு இருக்கு. அதுவும் எவர்சில்வர் டம்ளாரில் குடிக்கிறவங்களுக்கு தான் வருது. நம்மள எத்தனை பேர் காஃபி எப்படி சாப்பிட்றோன்னு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க நண்பர்களே. நமக்கு பாதுகாப்பாக இருப்பது நம் பாரம்பரியம் மட்டும்தான். அன்றைக்கு அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொன்னவங்களும், மறுப்பது உடல் நோய் மருந்தனலாகும் சொன்னவங்களும் நமக்கு காட்டி சென்ற உணவுகள் ஏராளமாக இருக்குது. அந்த உணவுகளை மீட்டெடுக்கணும். கம்பங்கூழ், நம்ம சாப்பிட்ற கம்பங்கூழ் இன்றைக்கு கோவை பகுதிகளில் எல்லாம் நிறைய இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கம்பங்கூழை கொஞ்சம் உத்து பாருங்க. அந்த கம்பரிசியும் அதில் மோரும் அதில் போட்டிருக்க வெங்காயம், இந்த 3 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பரிசிக்கு இணையான ஒரு தானியம் எங்கேயுமே கிடையாது. அதில் போட்டிருக்க மோரில் இருக்கக்கூடிய லாக்டோபாசிலஸ் இருக்கக்கூடிய ஒரு பானம் வேற எங்கேயும் கிடையாது. இருக்கிற காய்கறிகளிலேயே மிகச்சிறப்பான காய் வெங்காயம் மட்டும்தான். அவ்வளவு ஃபீனாலிக் காம்பவுண்ட்ஸ் அந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கு. அதை விட சிறந்த ஒரு காலை உணவாக இங்கே வாயை பொளந்து இந்த 2 ஜாயிண்ட் உடையிற மாதிரி ஒரு பர்கர் சாப்பிட்றோமே, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? வாங்கி கடைக்கடையாக போய் பீஸா கொடுங்க அப்படின்னு வாங்குறான். அதில் என்ன தேய்க்கிறாங்கன்னு இங்கே இருக்கிறவங்களை யாராவது கரெக்டாக சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு வெட் கிரைண்டர் வாங்கி கொடுத்துடலாம். ஆனால் எல்லாரும் போய் எனக்கு ஒன்று தடவி கொடுங்க, டபுள் தடவி கொடுங்க, 2 தடவை சூனியம் வச்சா நல்லது அப்படின்னு சொல்லி தடவிவாங்க. ஒரு -3 டிகிரியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு அந்த மயோனைஸ் உடம்புக்கு நல்லதாக இருக்கலாம். ஆனால் 28 டிகிரியிலேருந்து 40 டிகிரிக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் 45 டிகிரியில் திரிகிற எனக்கு எதுக்கு மயோனைஸு? இப்படி பல்வேறு கெமிக்கலும் ரசாயனங்கள் கொட்டி உள்ளே வந்து பல்வேறு உணவுகள் நம் இளைய தலைமுறையை குறிவைத்து வந்து கொண்டே இருக்கிறது நண்பர்களே. அவற்றிலிருந்தான் மீண்டெடுத்து வந்து நம் பாரம்பரிய உணவை, நம் சிறுதானியங்களை அன்றாடம் ஏதாவது ஒரு வேளையாவது, வாரத்திற்கு 2 வேளை 3 வேளையாவது இந்த சிறுதானியங்களை எடுத்து சாப்பிட்டோம்னா இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்தெல்லாம் விடுபடலாம். ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் சிறுதானியங்கள் பை டிஃபால்ட் ஆர்கானிக் தான். அவற்றை விளைவிக்க இன்று வரை ரசாயனங்களோ பூச்சிக்கொல்லிகளோ பயன்படுத்துவதில்லை. குறிப்பாக ரசாயனங்கள் போட்டு வளர்த்தா அதில் கதிர் அவ்வளோவா வராதுன்னு வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் சிறுதானியங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஆர்கானிக்காகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் நமக்கெல்லாம் சக்கரை வியாதி வந்ததுக்கப்புறம், புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் விளக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சா பெரிய தப்பு. நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு இன்றையிலிருந்தே 20 வயதில் 15 வயதில் 10 வயதில் அந்த அக்கறைகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் பின்னாடி ஆரோக்கியமான வாழ்வுக்கு வித்திட முடியும். நண்பர்களே, நேரம் குறைவாக இருப்பதனால் உங்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என நினைக்கிறேன். இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகமும், குறிப்பாக இந்தியாவில் எல்லோரும் மதுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார். மிக மிக தவறான ஒரு விஷயம். எங்க பார்த்தாலும் கொஞ்சமா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் குறையுமாமே, கொஞ்சமா சாப்பிட்டா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையுமாமே, வைன்ல நிறைய பாலிஃபினால் இருக்கு, அதை சாப்பிட்டா கேன்சர் வராதாமே, இப்படிலாம் பெருங்கூட்டம் பெருகிட்டே இருக்கு. பெரிய பெரிய பத்திரிகையெல்லாம் கட்டுரை எழுதிக்கிட்டே இருக்காங்க. நான் ஒரு தடவை சொன்னேன், உங்களுக்கு பாலிஃபினால் தானே வேணும், ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை வாங்கிட்டு போய் மிக்சியில் அடித்து அதில் வேணால் கொஞ்சம் ஐஸ் துண்டெல்லாம் போட்டுட்டு மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த கத்திரிக்காய் சாரை குடி. அவனுக்கு வேண்டியது பாலிஃபினால் இல்லை, வேற. அதுக்கு மருத்துவ உலகத்தில் என்னென்ன விஷயம் வருதோ அதெல்லாம் எடுத்துட்டு அதில் பாலிஃபினால் இருக்கு, வைன் உடம்புக்கு நல்லது. நண்பர்களே, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், அதில் இருக்க பாலிஃபினால் உடம்புக்கு நல்லது தான். ஆனால் அதில் இருக்க 6% ஆல்கஹால் அதுக்கேற்றபடி ஈரலை பாதிக்கத்தான் செய்யும். 15% ஆல்கஹால் அதுக்கேற்றபடி ஈரலை பாதிக்கத்தான் செய்யும். என்ன வித்தியாசம்? 6% ஆல்கஹால்னா ஒரு 6 மாதம் கழிச்சு சங்கு, 45% ஆல்கஹால்னா 4 மாசத்துல சங்கு. இப்படி ஒரு நாள் இப்படி ஒரு இடத்துல பேசி கொண்டு இருக்கும்போது, இப்படி மதுவெல்லாம் வேண்டாங்க, அதில் இவ்வளோ ஆல்கஹால் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னு உடனே ஒரு காலேஜ் பையன் ஒருத்தர் எழுந்துச்சு, சார் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எல்லா உணவுலையும் பிரச்சனை இருக்குன்னு உடனே மாற்றா பாரம்பரியமாக ஏதாவது சொல்லுவீங்க, அதை மாதிரி நாங்களும் கல் மொந்த அப்படி ஏதாவது சாப்பிடலாமா சார்? அது நான் சொன்னேன் அவன்கிட்ட, எப்போ அன்னைக்கு காதல் பண்ணும்போது ஒரு நடுகளில் தூக்கி இப்படி நிற்கணும், இல்லைன்னா ஒரு 4 மாடை பிடிச்சி இப்படி நிற்கணும். இன்னைக்கு காதல் பண்ண லொடுக்கு லொடுக்குன்னு SMS தானே அடிக்கிட்டு இருக்க,
அதுவும் எவனோ அனுப்பின SMS மாற்றி மாற்றி இங்கே அனுப்பிட்டு இருக்க. உனக்கு எதுக்குடா இந்த மாதிரி வேலையெல்லாம்? அது கள்ளா இருந்தாலும் சரி, மொந்தையா இருந்தாலும் சரி, வெளிநாட்டு சாராயமா இருந்தாலும் சரி, மது ஒன்று இன்று கொள்ளும் அல்லது நின்று கொள்ளும், அவ்வளவுதான். அவ்வளவு மோசமான இது. நண்பர்களே, நீங்கள் எடுத்துக்காட்டுகளாக மற்ற நாடுகளுக்கு இருப்பீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் அங்கு ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கிராமத்து சாமானியனுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உற்று பார்க்கப்படும். எந்த காலத்திலும் எதற்காகவும் மதுவை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மதுவின் வணிகத்திற்குள் நாமும் சிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க்கையில் கையில் பணம் இல்லாதவன் தான் ஏழை என்று இல்லை, எல்லாம் இருந்தும் மனதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் இல்லாதவனும் ஏழைதான். பிறர் நலனே நம் நலம் பேச வருகிறார் திரு சிவகுமார். அடுத்த வாரம் நீங்க நிறைய பேர் கேட்கறது என் காதுல விழறது, அமெரிக்கால வந்தா பெண்மையை போற்றுவோங்கிறத விட ஆண்களை காப்பாற்றுவோம்னு தானேங்க நீங்க பேசணும் அப்படின்னு நீங்க சொல்றது. எனக்கு எங்க ஊர்ல ஒரு ஜெயின் வீட்டில் கல்யாணம் நடந்தது. எல்லாம் வரிசையில் போய் நின்று வாழ்த்துறான். மாப்பிள்ளை முகத்தில் சந்தோஷத்தையே காணும். நான் உத்து பார்த்தேன், நேராக போனேன், அசலும் வட்டியும் போல் வாழ்கன்னு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.